தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த பள்ளி குழந்தைகளுடைய மனசுல ஜாதிய பாகுபாடுகளை ஒழிக்கணும்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரனுடைய தலைமையில ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த குழுவானது கிட்டத்தட்ட 650 பக்கங்களை கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி தமிழக அரசு கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொன்ன பல விஷயங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரியான கருத்துக்கள் தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அவர்களுடைய தலைமையில தமிழக அரசு ஒரு குழு ஒண்ணு அமைச்சிருந்தாங்க. பள்ளி குழந்தைகளுடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த ஜாதிய பாகுபாடை ஒழிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்படி ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அதுக்கு அந்த குழுவானது கிட்டத்தட்ட 650 பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட்டை தமிழக அரசு கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல அவர் சொன்ன பல விஷயங்கள் இப்போ பயங்கரமான சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அதுல முழுக்க 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 ஹிந்து விரோத விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பல பேர் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் பாருங்களேன். பள்ளியில் சீருடையுடன் மாணவர் சமூக நீதி படை, நெற்றியில் திலகம், கையில் கயிறுக்கு தடை, அரசுக்கு நீதிபதி சந்துரு குழு பரிந்துரை. அறிக்கையின் முக்கிய அம்சங்கள்: கள்ளர் மறுசீரமைப்பு பள்ளி, ஆதி திராவிடர் நலப்பள்ளி போன்றவற்றை நீக்கி அரசு பள்ளி என அழைக்க அரசாணை வெளியிட வேண்டும். பள்ளி பெயரில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே புதிய பள்ளி துவங்க அனுமதி அளிக்க வேண்டும். தனியார் பள்ளிகளுக்கு ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் உட்பட அனைத்து வகையான பள்ளிகளும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் வர வேண்டும். ஆசிரியர்களை குறிப்பிட்ட கால இடைவேளையில் இடமாற்றம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக, மாவட்ட கல்வி அலுவலராக, தலைமை ஆசிரியர்களாக நியமிக்க கூடாது. தலைமை ஆசிரியர்கள் பட்டியலின பழங்குடியின மாணவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஆய்வு செய்து ஆண்டறிக்கை தயார் செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும். ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போதே சமூக நீதி சார்ந்த அவர்களின் நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும். சமூக பிரச்சனைகள், ஜாதிய பாகுபாடு, பாலியல் வன்முறைகள், போதைப் பொருள் தடுப்பு போன்றவை குறித்து பயிற்சி தர வேண்டும். மாணவர்களின் வருகை பதிவேட்டில் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது. மாணவர்களின் ஜாதியை குறிப்பிடும் வகையில் அவர்களை அழைக்கக்கூடாது. கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் பெயர்களை வகுப்பில் அறிவிக்க கூடாது. ஜாதி விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டும். மாணவர்கள் வண்ண கயிறு, நெற்றியில் திலகம் அணிய தடை விதிக்க வேண்டும். ஜாதிய அடையாளத்தை சைக்கிள்களில் வர்ணமாக தீட்டக்கூடாது. மாணவர்கள் குறைகளை தெரிவிக்க புகார் பெட்டி வைக்க வேண்டும். பள்ளி நல அலுவலர் வாரம் ஒரு முறை திறந்து புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். புகார் தெரிவிக்கும் மாணவர்கள் பெயரை ரகசியமாக வைக்க வேண்டும். பள்ளியில் சமூக நீதி மாணவர் படை உருவாக்க வேண்டும். இதில் அனைத்து சமுதாய மாணவர்களும் இடம்பெற வேண்டும். அவர்களுக்கு தனி சீருடை, பயிற்சி போன்றவை வழங்க வேண்டும். துவக்க பள்ளிகள் மீதான முழு கட்டுப்பாட்டை உள்ளாட்சிகளுக்கு வழங்க வேண்டும். பணியாளர்களை நியமித்தல், பணி அமர்த்துதல், நீக்குதல் உள்ளிட்ட பள்ளிகளின் மீதான முழு கட்டுப்பாடு உள்ளாட்சி ஒன்றியங்களிடம் இருக்க வேண்டும். கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் ஜாதி பெயர்களை தடுக்க தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். இப்ப படிச்ச ஒரு சில பாயிண்டுகள் மட்டுமே பார்த்தாலே போதும், உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஹிந்து மதத்துக்கு எதிராக மட்டும்தான் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே ஹிஜாப் குறித்தான விஷயங்களோ இல்லைன்னா இந்த சிலுவை போன்ற கிறிஸ்தவர்கள் குறித்தான விஷயங்களோ இல்லவே இல்லை. முழுக்க 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 ஹிந்து மதத்தை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. நெத்தில பொட்டு வைக்க கூடாது, கயிறு கட்டக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது அப்படி மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஏங்க, ஹிஜாப் குறித்து ஒரு பிரச்சனை வரும்போது இதே நீதிபதி சந்திர அவர்கள் உட்பட பல பேர் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க? தமிழக அரசு அந்த விவகாரத்துல எதை மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க? இப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறவங்க ஹிஜாப் விவகாரத்தின் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லியிருந்தாங்க? கேட்டா அது மதம், இது ஜாதி அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுவாங்க. எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க. ஒரு நபருடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாதியை எடுத்தா எப்படி ஜாதி ஒழியும்? இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜாதி பெயர்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஜாதி பெயரை எடுத்துட்டீங்கன்னா ஜாதி அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த விவகாரம் குறித்து சமீபத்துல அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கிட்ட நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க. எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா? கண்டிப்பா தேவை. நாங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்க கூடாது, நாங்க தெளிவா இருக்கோம்.
ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது. ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய வேண்டுகோள். பத்திரிகை நண்பர்கள் மன்னிக்கணும், எனக்கு ஏசி வேலை செய்யல, சம் இஷ்யூ ஜெனரேட்டர்ல. அண்ணே நாங்க ஒத்துக்கிறோங்க அண்ணே, பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை, ஒத்துக்கிறோம். கடிவாளம் போடணுமா, கடிவாளம் போடணும். அதற்கான நேரம் வந்துருச்சா, நேரம் வந்துருச்சு. அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை, ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே டோட்டோ நான் எடுத்துக்குவேன், அது அப்படியே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கு, நன்றிங்கண்ணா, இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நம்ம அசம்ஷனுங்க, உதாரணத்திற்கு என் கையில கருப்பு கயிறு பாத்தீங்கன்னா நான் ரெட் கலர் கட்டியிருக்காங்க. சில நேரத்தில் நான் ஆஞ்சநேயர், நான் ஒரு கலர் கட்டுறேன். எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், கிரீனும் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷனா நான் கேட்கறேங்கண்ணா. இது ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்திக்காதீங்க. அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க. வயசாயிருச்சு, ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சீங்கன்னா 12 வயசு 13 வயசு 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? ஐபிசிலேயே சொல்றோம் 8 வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது. ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிசியை பொறுத்தவரை குற்றவாளி இல்ல. 8ல இருந்து 12 வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா ஆராய்ஞ்சுதான் செக்ஷன் போடணும். 12ல இருந்து 18 ஒரு டிஃபரெண்ட் ஆக்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கயிறுல இருந்து ஆரம்பிச்சா எங்க போய் நிக்குங்கண்ணா? அதான் எங்களுடைய கேள்வி. வேண்டும், தடுக்கணும். அது ஒரு பிராட் பேஸ்டா இருக்கணுமோ தவிர ஸ்பெசிபிக்கா எலெக்ஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே ஜாதி அரசியல், பூத்து ஜாதி அரசியல் பண்றாங்க. நீங்க பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடந்தா அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜேஎம் லிங்கோ ரிப்போர்ட்ல சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றுதான் நான் கேள்வி கேட்கிறேன். ஜாதி வராதான பள்ளிக்கூடத்துல? கண்டிப்பா வருங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இது இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க சொல்லக்கூடிய மேட்டர் இருக்கு இல்லையா, அதுலதான் பிரச்சனையே இருக்கு. ஒரு கயிறை நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால ஜாதி ஒழிஞ்சிருமா? இந்த பேரு பின்னாடி நீங்க ஜாதி சேர்க்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஜாதி ஒழிஞ்சிருமா? கிடையாது. இப்போ வரைக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஜாதியை வச்சுதான் கொடுக்குறாங்களே தவிர்த்து அந்த குழந்தையோட குடும்பத்துல அவங்க அப்பா என்ன சம்பாதிக்கிறாரு, அவங்க குடும்பத்துடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கறது கிடையாது. பொருளாதார ரீதியில ரிசர்வேஷன் கிடையாது. இப்ப வரைக்கும் ஜாதிய ரீதியில தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாதியை எப்படி ஒழிக்க முடியும்? ஜாதி வெறிய ஒழிக்கிறதுக்கு நாங்க இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறோம்னு சொல்றீங்க. பட் இத மாதிரிலாம் நீங்க பண்றதுனால ஜாதி வெறிய ஊக்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ஜாதி வெறிய ஒழிக்க முடியாது. இப்போ 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருந்தது. அப்போ உமானந்தன் அவர்கள், பாஜக கவுன்சிலர் திருமதி உமானந்தன் அவர்கள் நீதிபதி சந்திரா அவர்களுடைய இந்த ஒரு அறிக்கையை அங்கே கீழ்ச்சி போட்டு வந்தாங்க. இதுல முழுக்க ஹிந்து துவேஷ கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கு, நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல நீதிபதி சந்திராவுடைய அந்த அறிக்கையை கீழ்ச்சி போட்டு வந்தாங்க. இந்த விவகாரமானது பரபரப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? நீங்க வேணா பாருங்க, இந்த விவகாரங்களை குறித்து எல்லாருமே பேசுவாங்க. ஒரு சைடு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இன்னொரு சைடு ஆதரவு தெரிவிப்பாங்க. உடனே இந்த விவகாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு எதிராக பேசுவாங்க. இது மாதிரியான விவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த அறிக்கையில இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா தமிழக அரசானது இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணவே பண்ணாது. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2 வருஷம் ஆச்சு இருக்கு இல்லையா? இந்த 2 வருஷத்துல பாருங்க, இந்த விவகாரத்தை குறித்து யாரும் பேசவே மாட்டாங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.